அனைவருக்கும் வணக்கம். ஜென்சி டிஎம்கே மீட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சென்னையில் சில பசங்க திமுகவை சேர்ந்த பசங்க ஆரம்பித்து அது மிக பெரும் வெற்றியை அடைந்தது. அதை கண்டு ஆதவர்ஜுனா அவர்கள் வரைக்கும் பொறாமைப்பட்டு அதை சகிச்சிக்க முடியாமல் அவர் ஒரு மேடையில் பேசினார். அதை நம்ம பார்த்துருப்போம். விஜய் அவர்களே பேசிட்டார், இந்த திமுக ஜென்சி இளைஞர்களெல்லாம் கவர்றதுக்காக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு அவரே அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். யாராலையுமே ஏற்றுக்க முடியல. வயிற்றுச்சல் பீக்கில் இருக்குது தாவேக்காரங்களுக்கு, அது மட்டும் நல்லாவே தெரியுது இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கை பார்த்து. சென்னையில் நடந்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு மீட்டிங்கை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஒரு ஜென்சி மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட ஒரு இளைஞர், அவருடைய பேர் கனி. அந்த இளைஞர் உதயண்ணா தம்பிடா நான் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவில் பேசியிருப்பார். கலைஞருடைய உடன்பிறப்பு நான், பெரியாருடைய பேரன் நான், அண்ணாவின் தம்பி நான், எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய போர்வாள் நான், உதயண்ணா தம்பி நான் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த உதயண்ணா தம்பி நான் அப்படின்னு சொன்னது பயங்கரமாக ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. முதல்ல இதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு சீரியஸ்லி புரியலை. உதயண்ணாவுடைய தம்பி நான் தானே சொன்னார், அதில் எந்த தவறும் இருக்கிற மாதிரி தெரியலை. தாவேக்கா காரணங்க காரிங்க மாதிரி விஜயோடைய பொண்டாட்டியாகவும் இருப்போம், வப்பாட்டியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக எதுவும் பேசலை. உதயண்ணாவுடைய தம்பின்னு தான் சொன்னாப்புல. இதை பொறுத்துக்க முடியாத இந்த கேவலம் கெட்ட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கும்பல் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை நேரில், அந்த பையன் சைதாப்பேட்டையில் எங்கேயோ போயிருக்காரு, போகிறப்போ அந்த பையனை வழிமறித்து ஒரு 5-6 ரவுடி பயலுக, தாவேக்கா ரவுடி பயலுக வழிமறித்து வம்பு பண்ணி தகராறு பண்ணி அந்த பையனை கடுமையாக தாக்கி கத்தியெல்லாம் எடுத்து அந்த பையனை மிரட்டி அந்த பையனை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த பையன் என்னதான் பேசிட்டாப்ல, அந்த பேசின வீடியோவை லைட்டாக பாருங்க. பெரியாரின் பேரண்ணா, அண்ணாவின் தம்பினா, முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புனா, என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா, திமுரா தௌலத்தா சொல்றேன். உதயண்ணா தம்பினா. இதில் அப்படி என்ன தவறாக இருக்குது அப்படின்றது புரியல. உதயண்ணா தம்பின்னு சொன்னதில் என்ன இப்போ? இதை அந்த ரவுடி பயலுக சொல்லியிருக்கானுங்க, இனிமேல் நீ உதயண்ணா தம்பின்லாம் சொல்லக்கூடாது, உதயண்ணா தம்பின்லாம் சொன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்கானுங்க. தெருபொறிக்கு தாவேக்கா தற்குறி கூட்டம். இது எப்படிப்பட்ட ஒரு ரவுடி கூட்டம்ன்றதை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம், பல தடவை சொல்லவும் செஞ்சுருக்கோம். தாவேக்கான்றது ஒரு ரவுடிகளின் கூடாரம் அப்படின்ட்டு. இப்போ அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய பசங்க உதயண்ணா தம்பின்னு சொல்லிட்டான் ஒரு பையன்றதுக்காக அந்த பையனை அடிச்சிருக்கானுங்க, சித்திரவதை பண்ணியிருக்கானுங்க, துன்புறுத்தியிருக்கானுங்க. இதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் நடந்தது பெரிய கொடூரம். அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பயலுக அந்த பையன்கிட்ட வம்பு பண்ண சில காட்சிகள் அந்த பையன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அவனால் முடிஞ்சதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணல. அதை மட்டும் பாருங்கள். நான் என்னோட இதில் நான் பேசினேன் தப்பா நான் பேசினேனா? கருப்பு டிஷர்ட் போட்டிருந்தாங்க, டிராவல்ஸ் கார், அது வேகனார் ஒயிட் கலர் கார், டீ போர்ட் காரில் இருந்தாங்க. எப்போ டிவிக்கு தெரியும்னா அதுக்கப்புறம் க்ரௌட் சேர ஆரம்பிச்சு. வீடியோ என் ஃபோனில் வீடியோ இருக்குது. வேறு சோர்ஸ் இல்லைல்ல, அவங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓடினாலும் கார் வச்சுருக்காங்க, ஒரு ஏற்றி சாவச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது சொல்லிட்டு கடைசியாக வீடியோ மட்டும் எடுத்து வச்சேன். மைக்கு கேமராவெல்லாம் பார்த்தா டயலாக் பேசுவீங்களா? அதுக்கு பிறகு கெட்ட வார்த்தை போட்டு உனக்கு இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை மிரட்டுறார். இந்த தற்குறி கூட்டத்துக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, அரசியல் ரீதியாக எதையும் எதிர்கொள்ள தெரியாத ஒரு தவிட்டு தற்குறி கூட்டம். கவர்மெண்ட்டில் உங்கள் நொண்ணை உட்காந்துருக்கான்ல, அவனை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா? உங்கள் அண்ணா அப்படியே நல்லாட்சி கொடுத்து அப்படியே கிழிச்சு தள்ளிட்டானா இங்கே? சூப்பர் ஜோசப் விஜய் சார், சூப்பர் ஆட்சி நடத்துறீங்க சார் அப்படின்ட்டு பாராட்டி தள்ளணுமா உங்கள் நொண்ணனை? தினமும் எவ்வளோ சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அதையெல்லாம் என்னான்னு கேள்வி கேட்டு அதை திருத்துறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு வக்கில்லை, துப்பில்லை. உதயண்ணா தம்பினான்னு சொல்லிட்டானா ஒரு பையன், அவனை போய் மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படிலாம் டைலாக் பேசுனேன், இப்படிலாம் பேசுனேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. உதயண்ணா தம்பினான்னு சொன்னால் அடிப்பீங்களா? இப்படிலாம் பிரச்சனை பண்ணுவீங்களா? அப்படின்னா உதயண்ணா தம்பிகள் நிறைய பேர் இருக்கும். நானும் ஒரு உதயண்ணா தம்பி தான். என்னடா புடுங்குவீங்க? எல்லாரும் இதே மாதிரி நீங்கள் அடிக்க போயிடுவீங்களா? எல்லாரும் இதே மாதிரி நீங்கள் கை வச்சிட முடியுமா?
எல்லாரையும் நீங்கள் இதே மாதிரி நேரில் போய் மிரட்டிட முடியுமா? மிரட்டிட்டு வீட்டுக்கு போயிட முடியுமா? திரும்ப லட்சக்கணக்கான உதயண்ணா தம்பிகள் இருக்கும், முடிஞ்சா வந்து தொடுங்கடா பார்ப்போம். உதயண்ணா தம்பின்னு சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுவோம், உதயண்ணா தம்பி தான் நாங்கள், உதயண்ணா தம்பி தான் நாங்கள். உதயண்ணா தம்பியாக இருப்போம்னு சொன்னதுக்கே நீங்கள் அடிப்பீங்க, பிரச்சனை பண்ணுவீங்கன்னா விஜய்க்கு பொண்டாட்டியாக இருப்போம் வப்பாட்டியாக இருப்போம்னு ஒருத்தி சொன்னால அவளை நாங்கள் இது மாதிரி போய் அடிக்கட்டுமா? என்னடா உங்களுக்கெல்லாம் அரசியல் புரிதல்? தற்குறி கூட்டமே, ஒரு தற்குறி கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காரு விஜய். இந்த தற்குறிகளெல்லாம் ஏவி விட்டு இப்போ பாருங்கள், ஒரு பையன் அவன் கட்சியை சார்ந்த ஒரு தலைவரை அவருடைய தம்பியாக நான் இருப்பேன்னு சொன்னதுக்கு அந்த பையனை இப்படி கொலைவெறி தாக்குதல், அந்த பையன்கிட்ட போய் இப்படி மிரட்டியிருக்கானுங்க, அந்த பையனை போய் அடிச்சிருக்கானுங்க இந்த ரவுடி கூட்டம், தற்குறி தருதலை கூட்டம். இந்த ஃபோட்டோவில் இருக்கான் பாருங்கள், அந்த ஆரோ பக்கத்தில், அவன் தான் தாவேக்காவுடைய வட்டச் செயலாளர் குமாரவேல். இவன் தான் போய் மிரட்டியிருக்கிறது. இந்த பையனை இந்த மாதிரி அடித்து அந்த பையனுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, வாயிலெல்லாம் நுர தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் பேர் கொண்ட ஒரு அரசு மருத்துவமனை, அங்கே அனுமதிச்சிருக்காங்க. அங்கே இந்த இஷ்யூ வந்து பெருசாகுது, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டுலாம் இதாகி சோஷியல் மீடியாலலாம் கொஞ்சம் பேசு பொருளான உடனே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் அங்கே போய் அந்த பையன்கிட்ட, தம்பி நீ நல்லா தான்ப்பா இருக்க, எந்திரிச்சு கிளம்பு வெளியில், நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்ட பார்த்துருக்கார். ஒரு தாக்குதலுக்குள்ளாகி ஃபிட்ஸ் வந்து நுர தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனை ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் போய் வெளியே போன்னு சொல்கிறார். அப்போ பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுத்தது யார்? தாவேக்காவுடைய ஏவல் துறையாக இந்த காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு அராஜக ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. தாவேக்கா எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த பையனை வெளியில் பிடிச்சி துரத்தி விட்டுருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. வெளியில் வந்து அந்த பையன் சொல்கிறான், இந்த ஹாஸ்பிட்டலை பற்றியே நம்ம எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கோம், கலைஞர் பேர் கொண்ட இந்த மருத்துவமனை, இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்தே நம்மளை இப்படி வெளியே துரத்துறாங்களேன்னு அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுறான் அந்த பையன். இங்கே பாருங்க, இங்க பாருங்க மக்களே, இங்க பாருங்க, அந்த பையன் ட்ரீட்மெண்ட் பண்ற பையனை வலுக்கட்டாயமா போலீஸை வச்சு துரத்திருக்காங்க. இங்க பாருங்க அது எப்படி புடிக்கிறாங்க பாருங்க. இது கேட்க நியாயமே இல்லையா? டிவிக்கு ஆச்சு ஒலிக டிப்ஸ் கூட போடல, கலெக்டர் கேட்டா இல்ல பயிர்ப்போம் வேற போலீஸை வச்சு துரத்துறாங்க. இவரை இப்படிதான் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதான் இது லட்சணம். இவரை எப்படி துரத்தலாம்? போலீஸை வச்சு துரத்துறாங்க. இதுதான் நியாயமா? இது ஜனநாயக நாடா? மோசமா இருக்கு. பிஜேபி பாசிசத்தை விட மோசமான ஆட்சி செய்றீங்க நீங்க. டிவிக்கு ஆட்சியா இது? ஹிட்லர் ஆட்சியா நீங்க? போலீஸை கைப்படைய வச்சு அடிப்பட்ட பையனா காயம் கூட ஆறல அப்படி துரத்துறீங்களா? நீங்களா மனுஷனுங்களா? நீங்களா எல்லாம் இப்படி வாங்கப்பா, நில்லுப்பா, உட்காருப்பா, எல்லாம் உட்காருப்பா, கருணாநிதி ஹாஸ்பிட்டல் வேலையை உட்காருங்க. இல்லனா இதே ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெருமை நம்மளே பேசியிருக்கோம், இதை எப்படி கேவலா போத்துறாங்கண்ணே. நான் இந்த பக்கத்துல காசு இல்லைண்ணே இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாக்கிறதுக்கு. ஆட்சியுடைய லட்சணத்தை பாருங்க. ஒரு பையனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த பையனை வந்து எதுக்கு அடித்தாங்கன்ற ஒரு காரணம் தெளிவாக தெரியுது, எதுக்காக அந்த பையன்கிட்ட வம்பு பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. ஆனாலும் அந்த பையனை எப்படி வெளியே போக வச்சுருக்காங்க பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்க. இதே மாதிரி ஒரு திமுக காரன் இதே மாதிரி யார்கிட்டயோ போய் வம்பு பண்ணுறான், ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கிற ஒரு பையனை போய் வம்பு பண்ணுறான்னு சொன்னால் இதே மாதிரி நடந்துருந்துச்சு. அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்குள்ள அட்மிட் பண்ணி அந்த பையனை வந்து வெளியில் துரத்தி விடுறாங்க, இதுவே திமுக ஆட்சியில் நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய அவுட்ரேஜ், அதோடைய ரியாக்ஷன் பப்ளிக் கிட்ட இருந்தோ இல்லை எதிர்கட்சிகள் கிட்ட இருந்தோ எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி துள்ளி பூமிக்குள்ளே ஓட்டையவே போட்டிருப்பானுங்க, அப்படி கிடந்து துள்ளி இருப்பானுங்க. எப்படி எப்படி பண்ணலாம், அராஜகம் திமுக. இன்னைக்கு இந்த நடுநிலையாளர்கள், நடுநிலை வேஷம் போடக்கூடிய தற்குறிகள் எவனையும் காணும். மீடியாலாம் கவர் பண்ணுற மாதிரியே தெரியல. தாவேக்கா காரணங்க இந்த ரூட்டு மாஃபியா கும்பல்லாம் நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பையன் நடிக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்குன்னு, வீடியோ ஆதாரம் இருக்குது, மிரட்டுறானுங்க, அடிக்க வரானுங்க, கொலை மிரட்டல் கொடுக்குறானுங்க, இவ்வளோ ஆதாரம் இருக்கு. அவன் தெளிவாக கெட்ட வார்த்தை போட்டு இனிமேல் இப்படி பேசணுன்னா உனக்கு இது இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு பேசுகிறான், ஆபாசமாக பேசுகிறான், தாக்குதல் நிகழ்த்த வரான். அந்த காணொலியில் அவ்வளோ தெளிவாக இருக்குது. இது இருந்தும் கூட, இப்படி ஒரு ஆதாரம் இருந்தும் கூட இப்படி பொய்யா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க, அந்த பையனை வந்து தப்பாக சித்தரிக்கிறானுங்க, அந்த பையன் வந்து நடிக்கிறான்னு சொல்கிறானுங்க. அப்படின்னா இவனுங்க எத்தனை விஷயத்தில் எவ்வளோ பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பியிருப்பானுங்க. ஆதாரம் இருக்கும் விஷயத்துக்கே இப்படியெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ், வெர்ச்சுவல் அபியூசர்ஸ்னு சொன்னால். ஆதாரம் இல்லை, நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆனால் நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் இவனுங்க எவ்வளோ பொய்களையும் அவதூறுகளையும் எவ்வளோ மோசமான விஷயத்தையும் இந்த சமூகத்தில் மக்களுடைய மனதில் கட்டமைச்சிருப்பானுங்க. ஹிட்லரை விட மோசமான ஒருத்தராக இருக்கார் விஜய், அவருடைய தொண்டர்கள் அதை விட மோசம். அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டில். வெறும் உதயண்ணா தம்பின்னு சொன்னதுக்காக
இப்படி வந்து பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க, அடிச்சிருக்கானுங்க. அரசியல் ரீதியாக எதிர்கருத்து கொண்டவங்களை அவங்க பேசுகிற கருத்துக்களையும் அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்கள நேரில் பார்த்தாக்க அவங்கள சும்மா கடந்து போகவும் முடியாது இவனுங்களால. அரசியல் ரீதியாக செயல்பட துப்பில்லாத, திராணி இல்லாத, அறிவில்லாத ஒரு முட்டாள் மூடர் கூட்டம் தான் இந்த தாவேக்கா தவிட்டு தற்குறி கூட்டம். தற்குறிகள்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கானுங்க பாருங்க. திரும்ப திரும்ப நம்ம எவ்வளவோ தடவை பார்த்துட்டோம். திரும்ப இப்போ வந்து நேரில் இறங்கிட்டானுங்க, வன்முறையிலே ஈடுபட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவ்வளோ நாளும் ஆன்லைனில் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. தற்குறிகளாட்டும் வந்து பேசுகிற பொண்ணுங்க பசங்க எல்லாரையும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு, கேவலமாக மார்க் பண்ணிக்கிட்டு, குடும்பத்தை அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருந்தானுங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயாச்சு. பப்ளிக்காக பார்க்குறப்போ, நேரில் எங்கேயாவது பார்க்குறப்போ அங்கே சண்டைக்கு போகிறானுங்க, அடிக்கிறானுங்க, வெட்ட போகிறானுங்க, கத்தியெல்லாம் எடுத்திருக்கானுங்க. இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு இவனுங்களுக்கு? விஜய் அவர்கள்கிட்ட இருந்து தான். இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தாவேக்கா தவிட்டு தற்குறிகளே, உதயண்ணா தம்பின்னு சொன்னதுக்காக நீங்கள் அடிப்பீங்க, பிரச்சனை பண்ணுவீங்கன்னா நிறைய உதயண்ணா தம்பி இருக்கும். உங்கள் வீரம் என்னன்றத எல்லார்கிட்டையும் வந்து காட்டுங்கடா. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதுடா கண்ணுகளா. இவனுங்களுக்கெல்லாம் வெட்டுக்கு வெட்டு, அப்யூஸுக்கு அப்யூஸு. இவனுங்க என்ன பண்ணுறானுங்களோ அதே வகையில் ரிப்ளை பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. இந்த நாகரிக அரசியல் நம்ம மேலே என்னதான் அவதூறை அள்ளி வீசினாலும் நம்ம மட்டும் பொத்திக்கிட்டு இருக்கணும், இவனுங்க கெட்ட வார்த்தை போட்டாலும் நம்ம மட்டும் பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இனிமேல் செயல்பட்டால் சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுது. வெட்டுனா வெட்டு, அப்யூஸ்னா அப்யூஸு, அப்படி தான் இறங்கணும் போல் இருக்குது. நம்ம பாட்டுக்கு அரசும் விஜய் அவர்களும் செய்யக்கூடிய தவறுகளையும் விமர்சனம் பண்ணிவிட்டு, அவங்கள நோக்கி கேள்விகள் எழுப்பிட்டு, நம்ம கட்சிக்கான வேலையை பார்த்துக்கிட்டு போயிடலாம், நம்ம எந்தவித வம்பு தும்பலையும் ஈடுபடக்கூடாதுன்னு நினச்சாலும் இவனுங்களாம் வந்து நம்மளை இப்படி சொரிஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு தான் தோணுது. சொரிகிறவனுங்க எல்லாரையும் சொரிங்க, எல்லாரையும் சொரிஞ்சு பழகுங்க. ஒரே ஒருத்தனை மட்டும் அடிக்கிறீங்க, ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் வம்பு பண்ணுறீங்க, ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் உங்களுடைய வீரத்தை காட்டுறீங்க. என்னடா வீரம் இது? கோல பசங்களா. முடிஞ்சால் எல்லாருக்கிட்டையும் உங்கள் வீரம் மசர் என்னன்றதை காட்டுங்க. கோலத்தனமாக தனியாக ஒரு பையன் இருக்கான்ற உடனே அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட வம்பு பண்ணி அவனை அடிக்க போகிறது, கத்தியை காட்டுறது எல்லாருக்கிட்டையும் இது பலிக்காது ராஜா. தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா மூக்கு முகரையெல்லாம் பேர்ந்து போக வேண்டியது இருக்கும் ராஜா. மூடிக்கிட்டு உங்கள் நோனனுக்கு கூஜா தூக்கிக்கிட்டு ஒழுங்காக அரசியல் கற்றுக்கிட்டு பொழைக்கிற வழியை பாருங்கடா கண்ணுகளா. ஆகவே இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.